வணக்கம். இன்னைக்கு நான் வாசிக்க போகும் சிறுகதையோட தலைப்பு பகல் இருட்டு. எழுதியவர் திரு வைரமுத்து ஐயா அவர்கள். நேராக கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. 1000ல் ஒருவன், லட்சத்தில் ஒருவன் என்ற மரபு தொடர்கள் எல்லாம் பெருமையில் பின்பங்கள் எனில், அதோ சாலை கடப்பதற்கு நடுங்கும் உடலோடு நடைபாதையில் நிற்கிறானே, அவன் பெரும் பெருமைக்குரியவன். ஏனெனில் அவன் இந்தியாவில் 70 லட்சத்தில் ஒருவன், அதாவது பார்வையற்றவன். பார்வை இல்லாதவன் வேறு, பார்வையற்றவன் வேறு. பிறவியிலிருந்தே கண் தெரியாதவன் பார்வை இல்லாதவன், பார்வை இருந்து பாதியில் பறிபோனவன் பார்வையற்றவன். அவன் பார்வையற்றவன். படிய மறுத்து பறக்கும் பரட்டை தலை, ஆங்காங்கே வெள்ளை விழுந்த தாடி, தன் சொந்த வண்ணம் இழந்து அழுக்கையே நிறமாக்கி கொண்ட ஒரு சட்டை, இடுப்போடு ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் ஒரு கால் சட்டை, வெவ்வேறு ஜோடிகளிலிருந்து ஒவ்வொன்றாய் சேகரித்த செருப்பு, இடப்பக்க தோளில் தொங்கும் ஒரு பழம்பை, வலக்கையில் ஒரு குட்டை ஊன்றுகோல், மொழியற்ற ஒன்றை முணுமுணுத்து கொண்டிருக்கும் உதடுகள், கண்ணெதிரே தொங்கும் இருளை கத்தரித்து கொண்டே இருக்கும் கண்ணிமைகள். அந்த நார்ச்சந்தியின் அலுவல் நாள் அவசரங்கள் அவனை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. சமூகம் கருதுகிறது ஊன்றுகோல் வைத்திருப்பவன் கடக்க கடவன் என்று. ஆனால் அவனுக்கு தெரிகிறது, பிறவி பெருங்கடல் நீந்துவது எளிது, சாலை கடப்பது கடிது என்று. யாராவது கைப்பிடித்து அழைத்து போகலாம், போகாமலும் போகலாம் என்ற யதார்த்தம் அவனுக்கு உரைக்கிறது. தன் காலையும் கோளையும் நம்பிதானே கடந்து கொள்வதற்கான ஒரு சப்தத்துக்காக காத்திருக்கிறான். இரைச்சல், ஒத்திசைவில்லாத பேரிரைச்சல். நகரும் வாகனங்களும் நகரா வாகனங்களும் அந்த போக்குவரத்தை டீசல் வார்த்தைகளால் வைது கொண்டிருந்தன. சிக்னல் விளக்கில் 50 நொடிகளுக்கு அங்கே யாருக்கும் பொறுமை இல்லை. அதிலும் முதல் வாகனமாய் நிறுத்தப்பட்டவன் இந்திய அரசமைப்பையே இங்கிலீஷில் திட்டி தீர்த்தான். நடைபாதை சிக்னலுக்கு காத்திருப்பவர்கள் ஹெலிகாப்டர் உணவு பொட்டலங்களுக்கு காத்திருக்கும் சோமாலிய மக்களைப் போலவே பாய்வதற்கு தயாராய் இருக்கிறார்கள். அந்த சூழலில் சூட்டை தன் உடலால் உணர முடிந்த பார்வையற்றவன் உதடு பிரியாமல் சிரித்துக் கொள்கிறான். சிக்னல் விளக்கு என்ற ஒழுங்கு வந்த பிறகும் ஒரு போலீஸ்கார நாட்டாமை தேவைப்படுவது இந்தியாவில் மட்டும்தானா, வேறு நாடுகளிலுமா என்று விசாரிக்க வேண்டும். வாயில் விசிலையும் முகத்தில் டிபார்ட்மெண்ட் சலிப்பையும் டியூட்டியில் அடையாளங்களாய் அணிந்திருந்த போக்குவரத்து போலீஸ்காரர் அத்துமீறும் வாகனங்களையும் ஆட்களையும் தமிழில் எல்லா கெட்ட வார்த்தைகளும் தொனிக்கும்படி உடல் மொழியால் வைது கொண்டிருந்தார். ஊரையே தன் உடம்பில் ஏற்றி வழிமாற்றம் செய்யும் வழி பாவம் அவருக்குத்தான் தெரியும். பூக்காரி, கொய்யாப்பழ வண்டிக்காரன், பொம்மை வியாபாரி, சிற்றுண்டி வண்டி சிறுவன், ஒரு செருப்பு கலைஞன், பழரச கடைக்காரன், சைக்கிள் வண்டி, தேநீர்காரன் எல்லாரும் அந்நிய முதலீட்டுக்கு எதிரான நடைபாதை யுத்தத்தை நடத்தி கொண்டே இருந்தார்கள். இந்தியாவின் தூய்மை திட்டத்திற்கு தன் பங்காக நடைபாதையில் காரி உமிழ்ந்து துப்பி நடந்து போய்க் கொண்டிருந்தது ஒரு இருமல் பெருசு. நின்றன வாகனங்கள். சட்டென்று திறந்தது பாதசாரிகளின் பாதை. பரபரப்பர, சரசரசர. அவசரத்தின் கையை பிடித்து கொண்டே தானும் எட்டு வைக்க எத்தனித்தான் பார்வையற்றவன். நடைபாதை உயரம் விட்டு 6 அங்குலம் இறங்கி 3 அடி எடுத்து வைத்து 4ஆம் எட்டுக்கு நகர்ந்தபோது யார் மீதோ எதன் மீதோ முட்டி தான் வேறு கோல் வேறாய் தடுமாறி விழுந்தான் பார்வையற்றவன். நெற்றி பொட்டில் அடிபட்டது. மாதுளை முத்தில் அளவு இரத்தமும் துளிர்ந்தது. சாவுகிராக்கி, யோ பார்த்து வரக்கூடாது, பாவம் கண்ணு தெரியாதவன். சரி சரி, ஓரமா கூட்டிட்டு போங்கப்பா. நின்ற இடத்துக்கே திரும்பி வந்து நிலை கொண்டது அவன் பயணம். சிக்னலில் நின்று கொண்டிருந்த கார் ஒன்றிலிருந்து திருநீறு அணிந்த பெரியவர் ஒருவர் பார்வையற்றவனையே பார்த்து கொண்டிருந்தார். அவன் தோற்றமும் தடுமாற்றமும் சாலையின் மறுதளிப்பும் அவர் மனசை கசக்கின. வயதான கண்களில் ஓர் ஈரப்படலம் படர்ந்தது. கண்கள் மூடி ஈஸ்வரா என்றார். அந்த சொல் அதற்கான பொருளின் உச்சரிக்கப்பட்டதில்லை. அது ஒரு அனிச்சை வார்த்தை. பெருமூச்சோடு வெளியேறும் வாயுக்களுள் ஒன்று போல் அந்த நாமமும் ஒன்று. ஆனால் அந்த ஈரம் மட்டும் நிஜம். பார்வையற்றவனின் ஊனத்தனிமை, தடுமாற்றம், அவன் புருவ பொட்டில் பூத்த இத்தினூண்டு ரத்தம், அந்த அவலக்குறி, காட்டிக்கொள்ளாத அவனது முகபாவம் எல்லாம் கண்டு கசிந்தவர், கடவுளே உனக்கு கண்ணில்லையா என்றார்.
திருநூறு பூத்த நெருப்பாய் கிடக்கும் பாரத நாட்டின் பழம்பெரும் பண்பாடு பக்கென்று பற்றி அவரை ஆட்கொண்டது. ஒரு பார்வையற்றவன் மீதான சராசரி இந்திய இரக்கம் அவருக்குள் வினைப்பட ஆரம்பித்தது. தரையில் கிடந்த முல்லை கொடி கண்டதும் பாரியின் மனதில் சுரந்து கிரௌஞ்சப்பறவை வீழ்ந்த பொழுது வால்மீகியின் நெஞ்சில் கசிந்து அடைக்கலமான புறாவை கண்டதும் சிபியின் இதயத்தில் படர்ந்து தொழுநோயாளியை தொடுகையில் மகாத்மா காந்தியின் மனதில் வழிந்து காலங்காலமாக பரத கண்டத்தை நினைத்து கொண்டே வரும் கருணை ஈரம் இந்த கதை நிகழும் 2015ஆம் ஆண்டு வரை நீண்டு கார்காரரின் இதயத்திலும் ஒழுகியது. சிக்னல் மாறும் 40 நொடி வரை நீடித்த அந்த கருணை பச்சை விளக்கு எரிந்ததும் கரை கடந்தது. பார்வையற்றவன் தன் சட்டை தூக்கி துடைத்து கொண்டான். புருவ போட்டில் பூத்த இரத்த சொட்டை. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் மீண்டும் கூடி குழுமியதில் வழக்கம் போல் அந்த வரிசையில் அவன் கடையனான். யாரேனும் என்னை அழைத்து சென்று சாலை கடந்து விடுவீர்களா என்று கேட்பதற்கு அவன் சுயமரியாதை இடம் தரவில்லையோ, தான் வெளிச்சமில்லாதவன் என்பதை இந்த சமூகத்துக்கு அவன் வெளிச்சமிட தயாராக இல்லையோ, இந்த போர்க்களத்தில் என் புல்லாங்குழல் ஈடுபடாது என்று விரக்தியுற்றானோ தெரியாது. அவன் யாரிடமும் உதவி கேட்கவில்லை. ஆனால் அவன் கோல் மட்டும் அனிச்சையாக நடைபாதையை தட்டி கொண்டே இருந்தது. பூக்காரியிடம் பேரம் பேசி கொண்டிருந்தால் நடுத்தர வயது பெண் ஒருத்தி. நேற்று மீதமான பூதானே இது, அதான் மலர்ந்து கிடக்கே, குறைச்சு கொடு. பேரம் பேசாம வாங்க மாட்டியே, இலவசமா கொடுத்தாலும் குறைச்சு கேட்பியே. பூக்காரி முழங்கி கொண்டே முழம் போட ஆரம்பித்தாள். பூக்காரிகளை எல்லாம் சின்ன கை வைத்து கடவுள் படைக்கிறாரோ, சின்ன கை உள்ள பெண்களையெல்லாம் பூக்காரிகளாய் மனிதன் படைக்கிறானோ என்று நினைத்து கொண்டே 3-10 ரூபாய் அழுக்கு தாள்களை வீசிவிட்டு வெளியேறினாள் பேரக்காரி. அழுக்கு தாள்களை கண்களில் ஒற்றி கொண்டவள் கண்களில் பார்வையற்றவன் பட்டான். ஜனக்கூட்டம் அவனை புறம் தள்ளிவிட்டு சாலை கடக்க தயாராகி கொண்டிருந்தது. அவன் புருவ பொட்டில் துடைக்க துடைக்க ஊறி வரும் ரத்தம் கண்டு கலங்கி போனாள் பூக்காரி. அவன் சாலை கடக்க உதவலாமா என்று யோசித்தாள். பூக்கடையை விட்டுவிட்டு எப்படி போக முடியும்? இரக்கத்தின் ஊற்றுக்கண்ணை மூடி முடித்தது அவளது வர்த்தக ஸ்தாபனம். ஆனாலும் அறத்துப்பாள் அவள் கண் திறந்தது. 3 அழுக்கு நோட்டில் ஒரு 10 ரூபாய் எடுத்தாள். கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்திய சமூகத்தில் தொழில்பட்டு வரும் தர்ம சிந்தனை அவளையும் ஆட்கொள்ள ஆரம்பித்தது. ஒரு புலவனுக்காக தன் தலையை அறிந்து தர எத்தனித்த குமண தர்மம் தான் செய்த தான புண்ணியத்தை எல்லாம் பரமாத்மாவின் கையில் தாரை வார்த்த கர்ண தர்மம், பசித்தவர்களுக்கெல்லாம் அன்னம் பாலித்த மணிமேகலை தர்மம் பரம்பரையாய் படைத்து படர்ந்து பூக்காரி வழியே இறங்கி பார்வையற்றவன் பையில் 10 ரூபாயை போட்டுவிட்டு மீண்டும் தன் பூக்கடைக்கே போய்விட்டது. தான் தர்மமிட்டப்பட்டது அறியாததால் பார்வையற்றவன் பாவம் வெக்கப்படுவதிலிருந்து தப்பித்தான். கடக்கும் கூட்டம் கரைக்கும் சாலையில் இறங்கி எட்டு வைத்தவனை எதிர்வரும் கூட்டம் நகர்த்தி நகர்த்தி அவன் இருந்த இடத்திலேயே இருத்திவிட்டது. பாதசாரிகளின் சிக்னல் முடிந்தது. தப்பிக்கும் வேகத்தில் மீண்டும் பறந்தன வாகனங்கள். கூட்டமும் வெயிலும் கூடிக்கொண்டே போன வேளையில் தாயோடு வந்து நின்றாள் 4 வயது சிறுமியொருத்தி. பார்வையற்றவன் அந்த குழந்தைக்கு ஒரு அதிசய பொருளாய் தெரிந்தான். தனியே ஒருவன் தனக்குள்ளே முணங்கிக் கொண்டே இருப்பது வினோதமாய் தெரிந்தது சிறுமிக்கு. அவன் தோற்றமும் இதுவரை அவள் கண்கள் காணாதது. அந்த உருவம் அவளை வசீகரித்திருக்க வேண்டும் அல்லது திகைக்க வைத்திருக்க வேண்டும். மெதுவாக சென்று அவன் ஆடையை தொட்டுவிட்டு ஓடி வந்தாள். அவன் எதிர்வினை ஏதும் புரியாத போது ஒரு தயக்கத்திற்கு பிறகு மீண்டும் சென்று அவன் ஊன்றுகோல் பற்றி அம்மாவிடம் அழைத்து வந்தாள். பாதசாரிகளுக்கான சிக்னல் விழுந்த பொழுதுதான் பார்வையற்றவன் கோலை மகள் பற்றி கொண்டிருந்தது தெரிந்தது தாய்க்கு. சி, உனக்கு வேற வேலை இல்லை, ஸ்கூலுக்கு நேரமாகல. மகளை இழுத்த இழுப்பில் விடுபட்ட கோல் பார்வையற்றவன் கையில் இருந்தும் நழுவி விழுந்தது. அவன் கால்களால் தேடி தேடி கைத்தடியை கண்டெடுத்தான். சிரித்து கொண்டான். சே, நான் மோசமான நேரத்தில் சாலை கடக்க வந்துவிட்டேன். பரபரப்பின் பேரோசையில் நார்ச்சந்தி மீண்டும் நசுங்கியது. பார்வையற்றவனும் பாதை கடந்தலும் வாவ், இன்றைய செய்தி சித்திரத்திற்கு செம ஹாட் மச்சி. துள்ளி குதித்தார்கள் செய்தி பஞ்சம் பிடித்தலையும் சேனல்காரர் இருவர். அவனுக்கு தெரியாமலேயே காட்சி சந்தைக்கு கச்சா பொருளானான் பார்வையற்றவன். அவனுக்கு ஒரு தனி ஷாட், பிறகு சாலையோடு ஒரு கம்பைன் ஷாட், கண்களுக்கு க்ளோஸ்அப், பேசுவதாக டப் செய்து கொள்வதற்கு உதடுகளின் முணுமுணுப்பு, பொருந்தாத அவன் காலனியிலிருந்து அழுக்கு தாடி வரைக்கும் ஒரு லோ ஆங்கிள். செய்தி குறிப்பும் மனசுக்குள் தயாராகிவிட்டது.
பார்வையற்ற ஒருவன் எப்படி இந்த நேரத்தில் நகரத்தில் பாதை கடக்க முடியும்? அவர் வாகனங்களை தாண்ட முடியுமா? பொதுமக்களை கடக்க முடியுமா? 2014ஆம் ஆண்டின் புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டின் 1,87,00,000 வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதில் சென்னையில் ஓடும் வாகனங்கள் மட்டும் 42 லட்சம். 2020இல் தமிழ்நாட்டு வாகன எண்ணிக்கை 5,60,00,000 அதிகரிக்க வாய்ப்புண்டு என்கிறது ஒரு அபாய அனுமானம். 7.5 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தின் ஜனத்தொகை மட்டும் 47 லட்சம். வந்து போகும் எண்ணிக்கை சேர்த்தால் 1/2 கோடி. இந்த வாகன நெரிசலுக்கும் மக்கள் அடர்த்திக்கும் மத்தியில் ஒரு பார்வையற்றவர் எப்படி பயணிக்க முடியும்? என்ன செய்ய போகிறது அரசாங்கம் இவர்களுக்கு? டிஆர்பி ரேட்டிங் உயர்த்துவதற்கான சகல ஏற்பாடுகளை முடித்து கொண்ட பிறகு பார்வையற்றவனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார் சேனல்காரர். ஐயா, உங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? அதுவரை ஒட்டியிருந்த சிரிப்பை தாடிக்குள் கொன்று புதைத்துவிட்டு பார்வையற்றவன் சொன்னான், பாதையை கடக்கணும், எடிட்டிங் டேபிள் பிடிக்கணும். சேனல்காரர்கள் ஒரே ஓட்டமாய் ஓடுகிறார்கள். நடைபாதை பிள்ளையார் கோயிலில் சுவரில் சாய்ந்தபடி இந்திய போக்குவரத்தை நுட்பமாய் ஆராய்ந்து கொண்டிருந்த ஒரு ஜெர்மானிய ஜோடி குதிரை வண்டிகளுக்கும் டிராம் வண்டிகளுக்கும் இடப்பட்ட இந்திய சாலையை உலகமயமாதலை எப்படி தாங்கும் என்று யோசித்து கொண்டிருந்தது. பார்வையற்றவன் ஒருவன் படும்பாடு அவர்களின் கண்களுக்கு சிக்கியது. உடன் வந்த இந்திய வழிகாட்டியோடு அந்த ஜோடியின் உரையாடல் தொடங்கியது. இந்தியாவில் பார்வையற்றவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? மடிக்கணினி திறந்து 70 லட்சம் என்றார் வழிகாட்டி. ஓர் ஆண்டில் எத்தனை பேருக்கு கண்மாற்று அறுவை சிகிச்சை நடக்கிறது? 70,000 முதல் 1 லட்சம் வரை. கிடைக்கும் கண்கள் எவ்வளவு? வெறும் 22,000. அதில் தகுதியுள்ள கண்கள் 12,000. இந்தியாவில் இறப்பு எண்ணிக்கை எவ்வளவு? தினமும் 62,000. உதடு பிதுங்கி கணக்கு போட்டான் ஜெர்மானியன். இறப்பவர்களின் கண்களெல்லாம் மாதத்தில் 11 நாட்கள் தானம் செய்யப்பட்டால் காலப்போக்கில் இந்தியாவில் பார்வையற்ற ஜாதியே இருக்காது. பார்வையற்றவனை ஜெர்மானியன் படமெடுத்து கொண்டான். இப்படியாக ஜெர்மானியனின் ஆராய்ச்சி தேவையை தீர்க்க பயன்பட்டான் பார்வையற்றவன். பார்வையற்ற ஒருவன் தள்ளாடுவதையும் சாலை கடக்க தடுமாறுவதையும் நீண்ட நேரமாய் சலித்து கொண்டே பார்த்து கொண்டிருந்த போக்குவரத்து போலீஸ்காரர் கடைசியில் கருணை காட்ட வந்தார். எழவெடுத்தவன் என்று அஹிம்சை மொழியோடு, இப்படி தனியா வந்து ஏன் உசுர் எடுக்கிற? விசிலில் பேசினார். பார்வையற்றவனின் கை பிடித்து தன் வேகத்திற்கு இழுத்தார். அவன் படிப்படியாய் எட்டு வைத்தான். பாதி சாலை வரைக்கும் இழுத்து வந்தவர் போக்குவரத்து ஆணையாளர் வண்டியின் சிவப்பு சுழல் விளக்கை கண்டதும் பார்வையற்றவனை நின்ற இடத்தில் நிற்க வைத்துவிட்டு கடமை உணர்ச்சியோடு ஓடி வந்து கஞ்சி போட்ட சல்யூட் அடித்தார். வண்டி கடக்கும் வரைக்கும் யூனிஃபார்ம் சிலையாய் நின்றார். அப்புறம்தான் தெரிந்தது பார்வையற்றவனை பாதியிலேயே விட்டுவிட்டு வந்தோம் என்பது. என்னாச்சோ ஏதாச்சோ என்று திரும்பி பார்த்தால் இன்னொருவர் துணையோடு அவன் சாலையை கடந்து விட்டிருந்தான். நடுச்சாலையிலிருந்து தன்னை மீட்டெடுத்து வந்தவனுக்கு பார்வையற்றவன் நன்றி என்றான். உதவி செய்தவன், பரவாயில்லை, நீங்க கைவிடப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்ற அனுமானம்தான் என்னை உதவி செய்ய தூண்டியது என்றார். எனக்கு இன்னொரு உதவி செய்ய வேண்டும் என்றான் பார்வையற்றவன். என்ன என்றார் உதவி செய்தவன். இப்போது நாம எந்த சாலையில நிற்கிறோம், படித்து சொல்ல முடியுமா என்றான் பார்வையற்றவன். உதவியவன் சொன்னான், மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு படிக்கத்தான் தெரியாது, எனக்கு பார்வையே தெரியாது. இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கடைசியில் பார்த்தீங்களா, இன்னொரு பார்வையற்றவர் தான் இந்த பார்வையற்றவருக்கு உதவி செய்திருக்கிறாரு. நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறோன்னு எனக்கு தெரியலை. ஒரு பஸ்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வராங்க, இல்லை வயசானவங்க வராங்க, இல்லை ஊனமுற்றவங்க வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சீட்லேருந்து இடம் கொடுக்குறவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நல்ல உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி நம்மளுடைய அடுத்தவங்களை நம்ம குறை சொல்லாமல் நம்மளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். உங்களில் யார் இந்த மாதிரி எதுவும் சந்திச்சிருக்கிறீங்களா? இல்லை இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.